நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது போகும்போது ஓடோடி சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது இவரது அன்றாட வழக்கம். ஆனாலும் ஒரு நாளினும் அந்த முதலாளி இவரின் வணக்கத்துக்கு பதில் கூறியதே கிடையாது. காவலாளியின் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பது கூட கிடையாது. ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் எதுவும் இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என குப்பத்தொட்டியில் தேடிய போது முதலாளி அவனை கண்டார். ஆனாலும் வழக்கம் போலவே அதையும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார். முதலாளி பார்த்தது காவலாளிக்கு தெரியாது. அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையனுள் காணப்பட்டது. காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றார். இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பையில் சுட சுட விதவிதமாக உணவு இருக்கும். அவரும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு வந்தார்கள். இருந்தாலும் யார் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறார்கள் என மனதுக்குள் ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார். வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தனர். அன்று அதே இடத்தில் உணவு பொதிகை தேடினார். உணவு இருக்கவில்லை. ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது என நினைத்து அன்று விட்டுவிட்டார். இரண்டாவது நாள் பார்க்கிறார். அந்த இடத்தில் உணவு பை இல்லை. மூன்றாவது நாள், நான்காவது நாள் என பார்க்கிறார். உணவு பை இருக்கவே இல்லை. இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று. உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தி கேட்டார். அதற்கு முதலாளி அம்மா மகனிடம் கலந்து யோசித்து சொல்வதாக சொன்னார். இது நாள் வரை போதுமானதாக இருந்தது, இப்போது மட்டும் எப்படி பற்றாக்குறை ஏற்பட்டது என வினாவினார். வேற வழி இல்லாமல் வீதியோரம் எடுக்கும் உணவு பை கதையையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவர் துன்பத்தையும் முதலாளி அம்மாவிடம் எடுத்து சொன்னார். எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனது என்று முதலாளி அம்மா கேட்டார். அதற்கு அவரும் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னார். முதலாளி அம்மா ஓ என அழத் தொடங்கினார். இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு கூட வேண்டாம் அம்மா, நான் இங்கே வேலை செய்கிறேன், முதலில் நீங்கள் அழுவதை நிறுத்துங்கள் என கூறினார். அதற்கு முதலாளி அம்மா நான் அதை நினைத்து அளவில்லை. என் கணவர் தினமும் 7 நபர்களுக்கு உணவளித்து வந்தார். அதில் 6 நபர்களை ஏற்கனவே அடையாளம் கண்டு விட்டேன். 7வது நபரைத்தான் இத்தனை நாளை தேடிக்கொண்டிருந்தேன். 7வது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன். இது அழுகக்கூட இல்லை, என் இறைவனுக்கு நான் செலுத்தும் காணிக்கை என்றார். நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஒரு நாள் கூட நம்மளை ஏறெடுத்து பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என மலைத்தபடி நின்றார் காவலாளி. அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலனின் வீடு தேடி வந்து உணவு பையை காவலனின் கையிலேயே கொடுத்து சென்றார். காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு அவனது தந்தையைப் போலவே பதில் சொல்லாமல் தினமும் செல்வார். ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து உணவு பையை கையில் கொடுக்கும்போது வழக்கம் போல நன்றி சொன்னார் காவலாளி. அதற்கு அவரிடமிருந்து வழக்கம் போல எந்த பதிலும் வரவில்லை. பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னால் பதில் கூற மாட்டீங்களா என வருத்தத்துடன் வினாவினார். திரும்பி பார்த்த அந்த சிறுவன் நீங்கள் என்ன சொல்றீங்க என்று எனக்கு தெரியாது, காரணம் எனக்கு என் தந்தையை போலவே காது ரெண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனார். நாமும் இவ்வாறு தான் அடுத்தவரது நிலைமைகளை புரிஞ்சிக்காம பார்த்த இடத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம். அடுத்தவர்களது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்து உள்ள உண்மைத்தன்மையை அறியாமலேயே நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இந்த கதையிலிருந்து 3 விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1, எதையும் யாரையும் பார்த்த இடத்திலேயே அதை நம்பி நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ முடிவெடுக்கக்கூடாது. 2, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்களுக்கு இல்லை என நாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. 3, அவர்களுக்கு வசதியை கொடுத்த இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தை அளித்துள்ளான். பல விஷயங்களில் நிறைவை தந்த இறைவன் சில விஷயங்களில் குறைவை தந்துள்ளான். அதான் சூட்சுமம், அவன் மட்டுமே அறிவான் என மனப்பூர்வமாக எண்ணி அவனுக்கு அனுதினம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.